மேஷராசி அன்பர்களே, சுகாதிபதியான சந்திரன் 2ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். ஜீவன ஸ்தானாதிபதியான சனி பகவானுடைய பார்வையிலே அமர்ந்திருப்பதனாலே தொழில் மூலம் கிடைக்க வேண்டிய வருவாய்கள் உங்களுக்கு சிறப்பாக வந்து சேரும். குடும்பத்திலே இருப்பவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக அமைந்து உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு உதவுவார்கள். சக மனிதனுடைய பாராட்டு, அலுவலகத்திலே உங்களுடைய திறமை பளிச்சிடுதல், புதிய பொருட்களை வாங்கி மகிழ்தல் போன்ற இனிய மகிழ்ச்சிக்குரிய சம்பவங்கள் நடக்கும் நாளாக இருக்கிறது. பெண்களுக்கு தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நாள். மாணவர்கள் தங்களுடைய படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களே, 3 கூடைய சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலே சூரியனுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனோபலமானது நீங்கள் நினைத்த அளவிற்கு ஒத்துழைப்பு தராவிட்டாலும் எதிர்பார்த்த சில விஷயங்களை முடித்து கொள்ளும் அளவுக்கு ஆற்றலை வளர்த்து கொள்வீர்கள். சமயங்களிலே நீங்கள் செய்கின்ற காரியம் சரிதானா அல்லது தவறு இருக்குமா என்கின்ற ஒரு மனக்குழப்பங்கள் காணப்படலாம். குறிப்பாக தாய் வழி உறவினர் மூலமாக சில சங்கடங்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகையினாலே நாளை காலை எழுந்ததும் முருகப்பெருமானை வழிபட்டு முருகப்பெருமானுடைய ஷடாட்சர மந்திரத்தை 21 முறை உச்சரித்து செல்லுங்கள். மனக்குழப்பம் நீங்கி நாளை தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு தினமாக இருக்கும். பெண்களே, உங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மாணவர்களுக்கு தங்களுடைய படிப்பிலே கவனம் தேவை. தொழில் வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வண்டி வாகனத்துறையிலே உள்ளவர்களுக்கு வளர்ச்சி பெறும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, தனாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் விரயஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். உங்களுடைய அஷ்டமாதிபதியாக இருக்க சனியினுடைய பார்வை வேறு. இந்த சனியினுடைய பார்வையினாலே உங்களுக்கு தேவையற்ற பொருள் விரயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. ஆகையினாலே பொருளாதாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு தேவையான முயற்சிகளை எடுத்துக்கொள்ளுங்கள். வீண் செலவுகளை தவிர்த்து விட வேண்டும். தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய தொழில்துறையிலே புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தொழிலுக்காக தொலைதூரம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பெண்கள் குடும்பத்திலே வேலை பளு அதிகரிக்கும். மாணவர்களுக்கு தங்களுடைய படிப்பிலே சற்று மந்த நிலை காணப்படலாம். கடகராசி. கடகராசி என்பர்களே, உங்களுடைய ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்திலே தனாதிபதியினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கிறார். வருமானத்திற்கு குறைவில்லாத நாள். தொழில்துறை வளர்ச்சி பெறுகின்ற நாள். நீங்கள் நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உறவினர்கள் மூலமாக அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புதிய பிரயாணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. பெண்களுக்கு தன வரவு உடைய நாளாக, மாணவர்களுக்கு படிப்பிலே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. சிம்மராசி அன்பர்களே, விரையாதிபதியான சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். புதிய தொழில் செய்வதற்காக ஏதேனும் செலவுகிட சூழ்நிலைகள் உண்டாகிறது. நினைத்தபடி உங்களுடைய பிரயாணங்கள் இனிமையாக இருக்கும். தொழில் சார்ந்த பிரயாணங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி மாற்றமோ அல்லது இடமாற்றமோ அது சம்பந்தமான தகவல்கள் பெறக்கூடிய ஒரு நாள். பெண்களுக்கு மன வலிமை அதிகரிக்க வேண்டிய நாள். தேவையற்ற மனக்குழப்பங்கள்னாலே மன சஞ்சலம் உண்டாகலாம். மாணவர்கள் தங்களுடைய படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். கன்னிராசி அன்பர்களே, லாபாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய விரையாதிபதியினுடைய நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். பூர்வ புண்ணியாதிபதியினுடைய பார்வை பெற்றிருப்பதனாலே திருத்தலங்களுக்கு சென்று
அதன் மூலம் சில திருப்பங்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. எதிர்பார்த்தபடி தகவல் தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம். தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. பெண்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், மாணவர்களுக்கு தங்களுடைய படிப்பிலே திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ஜீவனாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் அஷ்டமஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். சந்திராஷ்டமத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் தொழில்துறையிலே மட்டும் நீங்கள் கவனமோடு இருக்க வேண்டும். குறிப்பாக உத்தியோகம் செய்பவர்கள் மேலதிகாரிகளிடத்திலே கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். விட்டு கொடுத்து செல்லுங்கள். எந்த வேலையும் பொறுமையாக நிதானமாக செய்யுங்கள். பிரயாணங்கள் மேற்கொள்ளும் பொழுது விநாயகர் பெருமானை வேண்டி அதன் பிறகு உங்கள் பிரயாணத்தை மேற்கொள்ளுங்கள். புதிய முயற்சிகளை சற்று தள்ளி போடுவது நாளை உங்களுக்கு அனுகூலமாக காணப்படும். பெண்களுக்கு ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மாணவர்களுக்கு தங்களுடைய படிப்பிலே கவனம் தேவை. விருச்சிக ராசி என்பர்களே, பாக்கியாதிபதியான சந்திர பகவான் 7ஆம் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். மனைவி வழி வருமானங்கள் வரக்கூடிய நாள். உங்களுடைய சுகாதிபதியினுடைய பார்வை பெற்றிருப்பதனாலே தங்களுடைய வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்களுடைய வண்டி வாகனங்களை பழுது பார்த்தல் அல்லது வண்டி வாகனங்களை மாற்றலாமா என்கின்ற ஒரு சிந்தனை ஏற்படக்கூடிய நாள். புதிய உறவுகள், புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகளும், மாணவர்களுக்கு படிப்பிலே நல்லதொரு திறமைகளை கொண்டுவரக்கூடிய ஒரு நாள். தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய அஷ்டமாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டிலே சஞ்சரிக்கிறார். ஆரோக்கியத்தை மனதில் கொண்டு அதன் பொருட்டு நீங்கள் சில யுக்திகளை கையாள வேண்டிய நாள். திடீரென சில உடல் குறைபாடுகள் ஏற்படலாம். ஆகையினாலே காலை எழுந்ததும் நெல்லிக்கனியினுடைய சாறு அருந்தி தியான பயிற்சி மேற்கொண்டால் நாளை தினம் உங்களுக்கு ஆரோக்கியமாக காணப்படும். புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய ஒரு நாள். வருமானங்கள் நீங்கள் வேண்டிய அளவுக்கு இல்லாவிட்டாலும் திருப்திகரமாக இருக்கும். பெண்கள் தங்களுடைய கணவரிடத்திலே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. மாணவர்கள் உங்களுடைய படிப்பிலே கவனம் கொள்ள வேண்டும். மகர ராசி என்பர்களே, சப்தமாதிபதியாகிய சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சஞ்சரித்து நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கிறது. சிறப்பான புகழ் வந்து சேரும். உங்களுடைய உத்தியோகத்திலே நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். வெகு நாட்களாக முடிக்காதிருந்த வேலைகளை முடித்து வைப்பீர்கள். நினைத்தபடி சில காரியங்களையும் சாதித்துக் கொள்வீர்கள். பெண்கள் மூலமாக அனுகூலம் ஏற்படக்கூடிய நாள். வெகு நாட்களாக காத்திருந்த வேலைகள் எல்லாம் நாளை தினம் உங்களுக்கு அனுகூலமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தருகிறது. மாணவர்கள் தங்களுடைய படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது. கும்பராசி என்பர்களே, 6ஆம் வீட்டுக்குரிய சந்திர பகவான் 4வது வீட்டிலே அமர்ந்து சனி பகவானுடைய பார்வையை பெற்றிருப்பதனாலே சற்று உடல்நலக்குறைவு உங்கள் மனைவிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நாளைய தினம் முருகப்பெருமானை வழிபட்டு செவ்வாழையை அவருக்கு நைவேத்தியம் செய்து அதை உண்டு வரும்பொழுது உங்களுக்கு ஆரோக்கியம் சிறந்து விளங்குவதோடு மனக்குழப்பங்களும் நீங்கி தெளிவான ஒரு மனோநிலையை பெறுவீர்கள். குடும்பத்திலே சில சச்சரவுகள் ஏற்பட்டு மறையலாம். தேவையற்ற கடன்களாலே சில தொல்லைகள் ஏற்படலாம்.
கொடுத்த கடன் வசூலிப்பதிலே தாமதம் ஏற்படலாம். பெண்களுக்கு தங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் தங்கள் படிப்பிலே மந்த நிலை காணப்படும். மீனராசி அன்பர்களே, பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கிற சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலே சஞ்சரித்து உங்களுடைய திறமையை வெளிக்கொண்டரக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறார். நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். மன வளர்ச்சியிலே முதிர்ச்சி அடைவீர்கள். எதிர்பார்த்த சில காரியங்கள் அனுகூலமாகவே காணப்படுகிறது. புதிய பொருளாதார சேர்க்கை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. தொழில்துறையிலே வளர்ச்சி காணப்படும். புதிய நட்புகள், புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. நாளை பெண்களுக்கு அனுகூலமான தினமாகவும் மாணவர்களுக்கு ஏற்ற தினமாகவும் இருக்கிறது.